3 3 6 மூக்க நோண்டி பாதி. என்னம்மா பக்கத்து வீட்டு மல்லிகை வீட்டில் போயிட்டு கடுகு வாங்கிட்டு வா. கடுகு வாங்கிட்டு போமா, சும்மா எப்போ பார்த்தாலும் என்னையவே வேலை வாங்கிட்டு இருக்க. அந்த அம்மா நான் போனாலே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பார்க்குது. உன் புருஷங்கிட்ட சொல்லி வீட்டில் வாங்கி போக சொல்லுமா. சும்மா போய் கடுகு வாங்கிட்டு வா, கவட்டை வாங்கிட்டு முடியாதுடா. அவன் சும்மா தானே இருக்கான், அவனை போக சொல்ல வேண்டியதாம்மா. எதுக்கு எடுத்தாலும் என்னவே போங்கிற. டேய் என்னையா கடுகு வாங்க போக மாட்டியா? உனக்கு வந்து நீ போட என்னையா போக சொல்ற டவுஷரு. அப்போ சர்மிளா மேட்ரு அம்மாட்டு சொல்லிட்டா நானே போண்டா. கிளம்பு போ. ஏய் சர்மி, ஏய் சர்மு பேக் மை பண்றாங்கடா எல்லாரும். என்ன ஆன்ட்டி, மல்லிகா ஆன்ட்டி என்ன வேணும்? ஆன்ட்டி அம்மா கொஞ்சம் கறி கேட்டாங்க ஆன்ட்டி. உனக்கும் கோத்தாலுக்கும் ஒரு வேலையே இல்லை. வாட்டாவா என்ன ஆன்ட்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வாட்டாங்க அம்மா, சின்ன பையன் இப்படிதான் நீங்க பேசுவீங்களா? அம்மாவும் நானும் சின்ன வயசுல அப்படிதானே பேசிப்போம். நீங்க எப்படியோ பேசிப்பாங்க, என் முன்னால அப்படி பேசாதீங்க. சரி என்ன வேணும்? அதான் கடுகு வேணும் ஆன்ட்டி, கடுகு. சரி இரு எடுத்துட்டு வரேன். ஆமாண்டா, கடுகு எதுக்கு? கடுகா கார மரத்தேருக்கு மேல தூக்கி போயக்கு அதெல்லாம போட்டு இருக்கிறீங்க. ஏங்க அப்ப தெரியுதுல்லங்க, இந்த கடுகு எது கேட்பாங்க? தாலிக்கு தான் கடுகு தேப்பாங்க. உங்களுக்கும் அறிவில்லை, எங்க அம்மாவும் வேணும், உங்க அம்மாவுக்கும் அறிவில்லை. பேருக்கு அப்ப பார்த்தா மூக்குல காத்து வச்சிருக்கீங்க. ரொம்ப வாய் பேசாத. இந்தா கொடுங்க ஆன்ட்டி. கவிதா என்ன பண்றா? அது இருக்கிற நீ கேக்குற? இல்ல படிச்சிட்டு இருந்தேன், அவளுக்கு சொல்லி கொடுக்கலான்னு தான் கேட்டேன். அவ உன்னை விட நல்லா படிப்பாரு. போட இல்ல நான் வேணா சொல்லி தரேன். கவிதா சரி அம்மா இரு ஒரு நிமிஷம். என்ன அது என்னடா ட்ரௌசர் இது இத்தினோண்டா போட்டு இருக்கு? அது எதுக்கு போட்டு வச்சிரு? போடாமே போக வேண்டியதாண்டா. எதுக்கு நீ அப்படியே ஆம்பளை கொஞ்சம் பார்த்தலான்னு தானே பாக்குற குண்டம்மா. போடிய வந்து சேதுரு அம்மாவும் பையன் நல்லா நீ போ. அபி எங்க போற? நக்க போறேன் போயா.